ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனா ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்திருங்க. இது தண்ணி கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது கொதித்து வெந்து வரதுக்காக உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வடிகட்டியில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு நல்லா வரட்டும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தான் இது கூட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தணும். அதனால் தண்ணி சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் இதை சேர்த்திக்கோங்க. காலிஃப்ளவரை இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இது கூடவே அடுத்ததாக கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பையும் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மசாலா எல்லாம் இந்த காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கலாம். இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் இது கூட நல்லா இறங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம வறுவல் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துறப்போ நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட சாப்பாடு சாம்பார் எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா இது செஞ்சோம்னா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியானது தான். இப்போ எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம காலிஃப்ளவரை இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். நடுவில் அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டா அடி பிடிக்காமல் இருக்கும், கருகாமல் இருக்கும். இப்போது வெந்துருச்சா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது நல்லா வெந்து நல்லா வந்திருக்குது காலிஃப்ளவர் வறுவல். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா, தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை நறுக்கியது கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது ஒரு சர்விங் பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.